இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அனீமியா. அனீமியானா என்ன? இரத்த சோகை. நம்ம உடம்புல ரத்தம் குறைவாக இருந்தனா வரக்கூடிய டிசீஸ் தான் அனீமியா. அனீமியானா என்னன்னா நம்மளுடைய ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்கள்ல ஹீமோகுளோபின்ங்கிற பிக்மெண்ட் இருக்கு. இதோட வேலை என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை அங்கிருந்து எடுத்துட்டு வர்றதுதான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை. அதாவது ஆக்சிஜனை கேரி பண்ணி எல்லா செல்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்கும். அதே டைம்ல கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடை அங்க இருந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் லங்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை. இந்த ஹீமோகுளோபின் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்களுக்கு உள்ளாடி தான் இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல நார்மலா இருக்கிற லெவலை விட குறைவாக வரும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் அனீமியா. ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கணும்னா மென்னுக்கு எவ்வளவு இருக்கணும்னா 13 to 17 இருக்கணும். அப்புறம் உமனுக்கு எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தோம்னா 12 to 15 இருக்கணும். சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தோம்னா 11 to 13 இருக்கணும். இந்த அளவை விட குறைவாக நம்ம ரத்த செல்கள் இருக்கும்போது ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இருக்கும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் அனீமியா. அனீமியா வந்துன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா ரொம்ப தலை சுத்தும், அப்புறம் ஹார்ட் பீட் வேகமாக அடிச்சுட்டு இருக்கும், நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப பேல் ஆயிரும், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும், அது ப்ராப்பராக நடக்காதனால நமக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அனிமிக் பேஷியன்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். காசஸ் ஆஃப் அனிமியானா என்னன்னா அனீமியா நமக்கு வரதுக்கு என்னென்ன ரீசன்னால நம்ம உடம்புல அனீமியா வருது. மொத்தம் 3 ரீசன்னால நமக்கு அனீமியா வருது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்துட்டோம்னா டிக்ரீஸ்ட் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். நம்ம உடம்புல ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி குறைவாக இருக்கும்போது வரக்கூடியது அனீமியா. இது எதெல்லாம்னா அயன் டெஃபிஷியன்சி, அயனோட குறைபாடு நம்ம உடம்புல இருக்கும்போது அனீமிக் வருது. அப்புறம் விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி, இந்த விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல குறைவா இருக்கிறனால வருது. அப்புறம் போன் மேரோ ப்ராப்ளம்ஸ், நம்மளுடைய போன் மேரோங்கிறது எலும்பு மஞ்சை தான் இந்த ஆர்பிசியை உற்பத்தி பண்ணுது. அந்த போன் மேரோல ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யுதுன்னா அனீமிக் வருது. செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்துட்டோம்னா இன்க்ரீஸ் ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன். என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா சிக்கல் செல் அனீமியா, தலசீமியா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த மாதிரி கண்டிஷன்னால நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்பிசி டிஸ்ட்ரக்ட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது அனீமிக் வருது. அப்புறம் வந்து என்ன பிளட் லாஸ், நமக்கு இன்ஜுரி ஏற்பட்டாலோ ஆக்சிடென்ட் ஆனாலோ ஹெவி மென்ஸ்ட்ரல் பீரியட் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ளீடிங் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா நமக்கு அனீமிக் ஆகிடுது. டைப்ஸ் ஆஃப் அனீமியா, என்னென்ன டைப்ஸ்னால நமக்கு அனீமிக் வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. நம்ம உடம்புல அயனோட அளவு குறைவா இருக்கிறதுனால நமக்கு ரத்த சோகை வருது. எதனால நம்ம உடம்புல அயன் கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய டயட்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அயன் வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கும் போது, அப்புறம் வந்து என்னன்னா நமக்கு குரோனிக் ரொம்ப நாளாவே நம்ம பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கும் போது, அப்புறம் வந்து என்னன்னாக்கி நம்ம உடம்பு அயனை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாம இருக்கும்போது நமக்கு இந்த அயன் டிஃபிஷியன்சி அனீமியா வருது. இதோட சிம்டம்ஸ் என்ன பார்த்துட்டோம்னா ரொம்ப டயர்டா இருக்கும், நம்மளுடைய ஸ்கின் ஆகட்டும் நெயில் ஆகட்டும் ரொம்ப பேல் இளம் நிறத்துல இருக்கும், அப்புறம் பிரீத் மூச்சு விடுறது ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னாக்கி வேற எதையாவது அதாவது தேவையில்லாத அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, சாப் பீஸ் தேவையில்லாத திங்ஸ் மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி லேப்ல நம்ம டயக்னோசிஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம்னா டயக்னோஸ் பண்ணா எப்படி இருக்கும்னா அவங்களோட ஹெச்பி அளவும் ஆர்பிசி கவுண்டும் ரொம்பவே கம்மியா இருக்கும். சீரத்துல அவங்களோட அயன் லெவல் பார்த்துட்டோம்னா அதுவும் கம்மியா இருக்கும். ஃபெரிட்டின் லெவல் பார்த்துட்டோம்னா அதுவும் கம்மியா இருக்கும். டோட்டல் அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி பார்த்துட்டோம்னா அதிகமாக இருக்கும். அப்புறம் நம்ம அந்த பிளட் சாம்பிள் அனிமிக்கோட பிளட் சாம்பிளை எடுத்து நம்ம சிமியர் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோசிட்டிக் நேச்சரா இருக்கும். மைக்ரோசிட்டிக்னா நார்மலா நம்ம ஆர்பிசியோட அளவை விட ரொம்ப கம்மியா அதோட அளவு இருக்கும். அப்புறம் ஹைப்போக்ரோமிக்னா நமக்கு அந்த ரெட் கலர்ல இருக்காது, ஸ்டெயின் பண்ணும்போது இளம் நிறத்துல இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம்னா அயன் நிறைய இருக்கக்கூடிய நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப எடுத்துக்கணும். அதாவது அயன் சப்ளிமெண்ட்ஸ் மெடிக்கல் நமக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க அயன் சப்ளிமெண்ட்ஸ், அதை எடுத்துட்டாலும் நம்ம இந்த அனீமிக்ல இருந்து ப்ரிவென்ஷன் பண்ணலாம். செகண்ட் நம்ம பார்க்க போற டைப் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. இது எதனால வருதுன்னா நம்ம உடம்புல விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் குறையறதுனால வரக்கூடியது மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. அதாவது லேக் ஆஃப் விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட், அதாவது நம்ம உடம்புல விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் குறைபாடுனால வருது. மால் அப்சார்ப்ஷன், சரியான உணவு முறை நம்மகிட்ட இல்லாதனால வருது. புவர் டயட் அண்ட் ஆல்கஹாலிசம், அப்படின்னா குறைவான சாப்பாடு சாப்பிட்றதுனாலையும் ரொம்ப
அனிமியா. இதை நம்ம லேப்ல டயக்னோசிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா அதோட என்சிபி வந்து நமக்கு ஹையா இருக்கும். சிவியர் எடுத்து பார்க்கும்போது என்னவா இருக்கும்னா மேக்ரோசைட், மேக்ரோ மீன்ஸ் என்னன்னாக்கி அதோட ஆர்பிசி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும். நார்மலா ஆர்பிசி அளவை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கும். ஹைப்பர் செக்மெண்டட் நியூட்ரோஃபில்ஸ், அந்த நியூட்ரோஃபில் வந்து ஹைப்பர் செக்மெண்டடா இருக்கும். சீரம்ல B12 ஃபோலிக்ல பார்க்கும்போது அது என்னவா இருக்குன்னா குறைவாக இருக்கும். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம்னு பார்த்துட்டோம்னா நிறைய கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், எக்கு, மீட் இதெல்லாம் ரொம்பவே நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இந்த அனிமியால இருந்து நம்ம கியூர் ஆகலாம். நம்ம பார்க்க போறது ஹீமோலைட்டிக் அனிமியா. ஹீ மீன்ஸ் ஹீமோகுளோபின், அந்த பிளட்ல உள்ள இருக்கக்கூடியது. லைட்டிக் மீன்ஸ் டெத் ஆகுது. சீக்கிரமா நம்மளுடைய ஆர்பிசி அதோட வாழ்நாள் பார்த்துட்டோம்னா 120 days. அதை விட நேரமா என்ன செய்யணும்னா ஃபாஸ்டராகவே ஆர்பிசி என்ன ஆயிடும்னா நம்ம உடம்புல டெத் ஆயிடும். உருவாக்கும் போது உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம உடம்புல ஆர்பிசி செல்ஸ் உருவாகிட்டே இருக்கும், அதே டைம்ல ஆர்பிசி டெத்தும் நடந்துட்டு இருக்கும். இது உருவாகிறத விட ஃபாஸ்டாக டெத்து நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய அனிமியா தான் ஹீமோலைசிஸ் அனிமியா. இது எதனாலனா ஆர்பிசி டிஸ்ட்ராய்ட் ஃபாஸ்டர், வேகமா அழிகிறதுனால. அப்புறம் இன்ஹெரிட்டட், மரபணு ரீதியாக ஜெனடிக் டிசீஸ்னு சொல்லிடலாம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ஆட்டோ இம்யூன் மீன்ஸ் என்னன்னா நமக்குள்ள நல்ல செல்களை நம்ம செல்களை அழிக்கும் போது அனிமிக் வருது. இன்ஃபெக்ஷன், சில இன்ஃபெக்ஷனால வரலாம், சில ட்ரக்ஸ் நமக்கு ஒத்துக்காம இந்த அனிமிக் வரலாம். இதோட சிம்டம்ஸ் பார்த்துட்டோம்னா ஜாண்டிஸ், ஜாண்டிஸ் மீன்ஸ் என்னன்னா நம்மளுடைய ஸ்கின், ஐஸ் எல்லாமே எல்லோ கலரா கன்வெர்ட் ஆகும். அப்புறம் யூரின் பார்த்துட்டோம்னா டார்க் கலரா இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபாஸ்டாட்டு ஆர்பிசி செல்ஸ் என்ன ஆகுது, அழிச்சுக்கிட்டே இருக்கு. அழிச்சுட்டே இருக்கும்போது பிலிரூபின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஹை ஆயிரும். அதனாலதான் நமக்கு ஜாண்டிஸ் வருது, ஜாண்டிஸ் ஆகுது. அப்புறம் யூரின் டார்க் ஆகுது, நம்மளுடைய ஸ்கிரீன் வந்து என்லார்ஜ் ஆகிரும். அதுக்கு இந்த லேப் டயக்னோசிஸ் நம்ம பண்ணும்போது என்ன இருக்கும்னா ஹைஸ்பி வந்து நமக்கு கம்மியா இருக்கும். நார்மல் ரேட்டை விட ஹைஸ்பி கம்மியா இருக்கும். ரெட்டிகுலோசைட் ஹையா இருக்கும். ரெட்டிகுலோசைட் மீன்ஸ் என்னன்னா இம்மெச்சூர் ஆர்பிசி, அது வந்து நமக்கு என்னவா இருக்கும்னா ஹையா இருக்கும். அப்புறம் பிலிரூபின் அன்கான்ஜுகேட்டட் ஹையா இருக்கும். சிவியர் எடுத்து பார்க்கும்போது பெட் சிவியர்ல சிக்கிள் ஷேப்ல எல்லாம் நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம்னா நம்ம ஜெனடிக் கவுன்சிலிங் போகலாம். அது போக என்னன்னாக்கி நமக்கு எதனால இந்த ட்ரக்ஸ் எல்லாம், சில ட்ரக்ஸ் சில இன்ஃபெக்ஷனால நமக்கு அனிமிக் வரலாம். அதை நம்ம என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த டைப் ஏப்ளாஸ்டிக் அனிமியா. ஏப்ளாஸ்டிக் அனிமியா எதனால வருதுன்னா நம்மளுடைய போன் மேரோ ஆர்பிசி செல்ஸை ப்ராப்பரா உற்பத்தி பண்ணாதனால வருது. அதாவது நம்மளுடைய ஆர்பிசி செல்ஸ் எதுல உருவாகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோல உற்பத்தி ஆகுது. அது வந்து ஒர்க்கிங் ப்ராப்பரா இல்லாதனால நமக்கு இந்த அனிமிக் வருது. அது போக எதனால வருதுன்னு பார்த்துட்டோம்னா ரேடியேஷன், கீமோதெரபி, சில இவங்களுக்கெல்லாம் கீமோதெரபி, ரேடியேஷன்லாம், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுப்போம். அப்படியெல்லாம் கொடுக்குறனாலேயே நமக்கு இந்த அனிமிக் வருது. இதோட சிம்டம்ஸ் என்ன பார்த்துட்டோம்னா அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், ப்ளீடிங் டெண்டன்சி நிறைய இருக்கும். இப்படி இருந்தா நமக்கு இந்த அனிமிக் இருக்குன்னு அர்த்தம். லேப் டயக்னோசிஸ்ல பார்க்கும்போது உங்களுடைய ஆர்பிசி அளவு ரொம்பவே கம்மியா இருக்கும், டபிள்யூசியே கம்மியா இருக்கும், பிளேட்லெட்டும் கம்மியா இருக்கும். எதனாலனா இந்த செல்ஸ் எல்லாமே எங்க உருவாகுது, போன் மேரோல தான் உருவாகுது. போன் மேரோ என்னவா இருக்கீங்க, ஃபால்ட்டா இருக்கு. அதனால நமக்கு எல்லா பிளட் செல்ஸுமே கம்மியா தான் இருக்கும். அப்புறம் வந்து என்னன்னா போன் மேரோ வந்து ஹைப்போ செல்லுலாரா இருக்கும். அந்த போன் மேரோட அதுல இருக்கக்கூடிய செல்ஸோட அளவு ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனாலதான் இந்த செல்ஸ் எல்லாம் நமக்கு ஆர்பிசி, டபிள்யூசி, பிளேட்லெட் எல்லாம் உற்பத்தி கம்மியாகுது. அப்புறம் இதை நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ரேடியேஷன், கீமோதெரபி, அப்புறம் தேவையில்லாத ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து சில இடத்துல ரொம்ப சிவியரா இருந்தா நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஏன்னா போன் மேரோ ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஆர்பிசி எல்லாம் நம்மளுடைய உடம்புல இருக்கும். அவங்களுக்கு போன் மேரோவே ஃபால்ட்டா இருக்கும்போது நம்ம என்னைக்குமே அனிமிக்கா தான் இருக்கும். சிவியர் கேஸ் வரும்போது என்ன செய்யறாங்கன்னா போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. பார்க்க போறது சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியா டிசீஸ் வந்து இது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர், மரபணு ரீதியா வருது. இது எதனால பார்த்துட்டோம்னா நார்மலா நம்மளுடைய ஆர்பிசி என்ன ஷேப்ல இருக்கும்னா டிஸ்க் ஷேப்ல இருக்கும். ஆனா சிக்கிள் செல் அனிமியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சிக்கிள் ஷேப்ல அவங்களுடைய ஆர்பிசி இருக்கு, அதாவது பிறைநிலவு ஷேப்ல இருக்கு. இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆர்பிசியால பண்ண முடியும். இது இருக்கும்போது நமக்கு என்னன்னா அனிமிக் ஆகும். அதாவது இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய ஆர்பிசி செல்ஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னா சிக்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால தான் இது சிக்கிள் செல் அனிமியா. இவங்களோட சிம்டம்ஸ் பார்த்துட்டோம்னா ஜாண்டிஸ் வரும், டயர்ட் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அது போக ஸ்பிளீன் வந்து என்லார்ஜ்மெண்டா இருக்கும். லேப் டயக்னோசிஸ்ல பண்ணும்போது நம்ம பெரிபெரல் சிவியர் எடுத்து பார்க்கும்போது அது சிக்கிள் ஷேப்ல அவங்களுடைய ஆர்பிசி தெரியும். நம்ம ஹைஸ்பி எலக்ட்ரோஃபோரசிஸ்ல பார்க்கும்போது ஹைஸ்பிஎஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதோட சிக்கிள் செல் வந்து இருக்கிறனால ஹைஸ்பிஎஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதை நம்ம ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக இது வந்து ஜெனடிக் டிசீஸ்னால நம்ம ஜெனடிக் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அது போக இன்ஃபெக்ஷன், அப்புறம் டீஹைட்ரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா
இருக்கும். போன் மேரோ டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னா போன் வந்து என்னவா இருக்கும்னா வளர்ச்சி வளைவு நெளிவா இருக்கும். growth குழந்தைகளோட வளர்ச்சி என்னவா இருக்கணும் குறைவாக இருக்கும். நம்ம இந்த அனிமிக்கு வரும்போது என்ன ஆகும்னா நார்மல் பேபிஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. அதோட வளர்ச்சிகள் என்னவா இருக்கணும் குறைவா இருக்கும். நம்ம லேப் டயக்னோசிஸ் பார்க்கும்போது இவங்களோட சீரம் அயன் வந்து குறைவாக இருக்கும். ஃபெரிட்டின் லெவல் நார்மலா இருக்கும், சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும். டிஐபிஎஸ் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது என்னவா இருக்கும்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். டிஐபிஎஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு இதை நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம்னா இது கூட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது ஜெனடிக்னால மோஸ்ட்லி நம்ம பாரகல்டி ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு இது கியூர் ஆகாது. ஏன்னா இது ஜெனடிக் டிஸார்டர். அடுத்து என்னன்னா அனீமியா ஆஃப் குரோனிக் டிசீஸ். அதாவது நமக்கு குரோனிக் டிசீஸ் நாள்பட்ட டிசீஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அனீமிக் வந்துடும். அதாவது ஹைஜி வந்து ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். என்னென்ன டிசீஸ் பார்த்தோம்னா டியூபர்குலோசிஸ், ஹைஜி இன்ஃபெக்ஷன், அப்புறம் கேன்சர், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இந்த டிசீஸ் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்னா ஹைஜியோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். இதை நம்ம லேப் டயக்னோசிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா சீரம் அயன் கம்மியா இருக்கும், ஃபெரிட்டின் வந்து நார்மலா இருக்கும் அல்லது கூடுதலாக இருக்கும், டிஏபிஎஸ் என்னவா இருக்குன்னா குறைவாக இருக்கும். இதை எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணலாம்னா இந்த ட்ரீட்மெண்ட் இந்த டிசீஸ்க்கு நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு அனிமிக்ல இருந்து நம்ம விடுபடலாம். அனிமியானா என்னன்னா நம்மளுடைய ஹைச்பி ஆர்பிஸ்ல இருக்கக்கூடிய ஹைச்பி பிக்மெண்டோட அளவு நார்மல் வேல்யூவை விட கம்மியா இருக்கும்போது வரக்கூடியது அனிமியா. அதாவது இரத்த சோகை. நம்ம உடம்புல எப்பவுமே நமக்கு நார்மல் ஹைச்பி ரேட் இருந்துகிட்டே இருக்கணும். ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு எடுத்து இருந்தோம்னாக்கி நம்ம இந்த அனிமிக் டிசீஸ் அதாவது இரத்த சோகை வராம நம்மளையே நம்ம பாதுகாத்துடலாம்.